தளபதி ஸ்பீச் கேட்டீங்களா? எப்படி இருக்கு? ப்ரோ தரமா இருக்கு ப்ரோ. 2026 செம்மையா இருக்க போகுது. எங்க தலை தீபாவளி மாதிரி தான் எனக்கு. 2026 தேர்தல்ல மாற்று அரசியலா பார்த்தனா விஜய் அண்ணா வராரு. அதுக்கு ஈக்குவாலிட்டி பார்த்தனாக்கா சீமான் அண்ணன் அண்ணாமலை இருக்காங்க. மாற்று அரசியலா. ப்ரோ அவனுங்களா ஜோபி ப்ரோ. ஓப்பனா சொல்லிடுறேன். எப்படி சொல்றதுன்னா சூதாட்ட ஆடுற மாதிரி ப்ரோ அவனுங்க. ஒரு நாள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவானுங்க, ஒரு நாள் இங்க சப்போர்ட் பண்ணுவானுங்க, ஒரு நாள் நம்மளுக்கு ஆப்பு வைப்பானுங்க. அண்ணன் சீமான் அண்ணன் சொல்றீங்களா? ஆமா. ஓகே. தளபதி ஸ்பீச் எப்படி இருக்கு? இன்னைக்கு தளபதி 2வது மாநாட்டை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த 2வது மாநாட்டுல என்னென்ன பேசியிருக்காரு? அதுல வந்து கொள்கை எதிரியும் இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் எதிரியும் சொல்லியிருப்பாங்க. பேரை சொல்லலன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப வந்துட்டு பேரே சொல்லிட்டாங்க. யாரு வந்து நம்மளோட கொள்கை எதிரி யாரு, நம்மளோட தமிழ்நாட்டுல வந்து அரசியல் ஆளுங்கட்சி எதிரி யாரு அப்படிங்கறத அவங்க சொல்லிட்டாங்க. அண்ணாமலை பற்றி உங்க கருத்து என்ன? அது எப்படி சொல்றதுன்னா அது ஒரு தற்குறின்னு வச்சுக்கோங்களேன். தற்குறி எப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் தற்குறியா இருக்காரு? அது ஏன்னா தற்குறினா சப்போஸ் நம்மளுக்கு நல்ல படத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு படம் மெர்சல் படம் பார்க்கலான்னு, ஒரு படம் சர்க்கார் படம் பார்க்கலான்னு. ஆனா ஆளுங்க எப்படி சொல்றதுன்னா சூதாட்ட ஆடுறானுங்க. அதான் நம்மள வச்சு சூதாட்ட ஆடுவானுங்க. என்ன சொல்லி விமர்சனம் பண்ணாரு திமுகவை பிஜேபியும்? அவங்க பாசிசம் பண்றாங்க, இவங்க வந்து தமிழ்நாட்டுல நாசிசம் பண்றாங்க. அதுதான் சொன்னாரு. ஹிட்லர் ஆட்சி, அப்புறம் வந்துட்டு மன்னராட்சி. இப்ப அரசியல் இப்ப இருக்கிற சமூக அவல நிலையை கண்டிச்சு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. பெண்களோட பாதுகாப்பு, சிறுவர்களோட பாதுகாப்பு. அப்புறம் பாத்தீங்கன்னா தொழிற்சங்கத்துக்கு வந்து ஒரு தொழிற்சங்கத்துக்கு வந்து ஒரு சரியான அமைப்பு இல்ல, அந்த அமைப்பை கையில் எடுக்கணும் அப்படின்ற நலத்திட்டங்கள்லாம் பத்தி பேசியிருக்காங்க. சீமானன் பற்றி உங்க கருத்து என்ன? ஆனா ஒரு ஆளே இல்ல ப்ரோ. சிம்பிளா சொல்லிடுறாங்க, நம்மளுக்கு ஒரு ஆளே கிடையாது. 2026 தேர்தல மக்கள்கிட்ட என்ன சொல்லி ஓட்டு கேட்பீங்க? மக்கள்கிட்ட சொல்றதுன்னா அவங்களுக்கே தெரியும் என்ன நடக்குது, அவங்களுக்கே தெரியும். என்ன நடக்குதுன்னு சொன்னீங்கன்னாக்கா தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்கல்ல. முதல்ல லேடிஸ்க்கு பாதுகாப்பு கிடையாது, ஓகேங்களா? அதே மாதிரி கேர்ள்ஸுங்களுக்கு, ஸ்கூல் பசங்களுக்கு கிடையாது. முக்கியமா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பஸ்ஸே சரியில்லை ப்ரோ. இப்ப பாத்தீங்கன்னா பஸ்ல வந்து டைம் கணக்கு சொல்றாங்க, அந்த டைமுக்கு பஸ் கிடைக்காது. அது பசங்க என்ன பண்றானுங்க, ஸ்கூல் பசங்களே தொங்குறானுங்க. ஒரு போலீஸ்காரர் வந்து ஏன் தொங்குறீங்கன்னு கேட்டதுக்கு, போலீஸ்காரனுங்க எனக்கு பஸ் ஓசி தான் ஒருத்தி வச்சிருங்க, லேடிஸ் சப்போர்ட் கிடையாதுங்க, பஸ்ல எதுக்கு ஓசி டிக்கெட்டுன்றாங்க. அதை கொஞ்சம் மாத்திடணும். அது ஓசி இல்லாம சொல்ல காசு கொடுத்து போற மாதிரி பண்ணணும். ஆமா. தளபதி அண்ணா இன்னைக்கு பேசினதை வச்சு விவசாயம்